நான் பேசாத ஒரு விஷயத்த பேசுனதா பிரிச்சு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை நேஷனல் மீடியா வரைக்கும் கொடுத்து பரவ வச்சு. ஐயோ கருணாநிதி அண்ணா, என்னது இதெல்லாம்? எப்படி எப்படி நீங்க பேசாத விஷயத்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டாங்களா? இது ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல நடந்தா பரவாயில்ல, எல்லா டிவிலையும் லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. சரி, மொபைல்ல லைவ்ல எடுத்து போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுலயுமா கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருந்தாங்க? என்னன்னா இப்படி உருட்டுறீங்க? இது உங்க தாத்தா காலத்து டெக்னிக். இப்போலாம் கதைக்காகாது. லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சொக்கு கேக்குதாடா? அரசு செலவுல மக்கள் வரி பணத்துல கிட்டத்தட்ட ஒரு 3000 காவலர்கள் பாதுகாப்போடு ஒரு டெரரிஸ்ட கூட்டு போற மாதிரி சென்னையில இருந்து சாலை வழியாக 400 கிலோமீட்டர். இது சிஎம் விஜய் சார் மக்களோட வரி பணத்தை பேஸ் பண்ணிட்டாரா? அதுவும் எதிர்கட்சி தலைவரை சென்னையில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இழுத்துட்டு போய் மக்களோட வரி பணத்தை பேஸ் பண்ணிருக்காரு. உதயநிதி அண்ணா, இதை நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். இது கண்டிப்பா வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நாங்க வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? விஜய் சார் கிட்ட சொல்லி அந்த மக்களோட வரி பணத்தை வாங்கி உங்க கையில கொடுத்துட்டா நீங்க பத்திரமா பாத்துப்பீங்க தானே? இப்பதான் மக்களோட வரி பணம் தெரியுதா? சுரண்டும் போதும் கமிஷன் பேர்லயும் டெண்டர் பேர்லயும் ஆட்டை போடும்போது அப்பெல்லாம் தெரியலீங்களா? மக்களோட வரி பணத்தை வாங்கி பாயில போடுறோம், கொசு வழங்கும் திட்டம் ஒண்ணு கொடுத்தீங்களே, அப்ப தெரியலீங்களா? அவன் இன்னும் திருந்தல மாமா. திமுக காரங்க ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்களா? கொஞ்சமாவது அறிவு வேணும் உதயண்ணா, அறிவு வேணும். ஏன் தெரியுமா? நாகரிகமான அரசியல். உங்களுக்கு தான் மக்கள் மேல அக்கறை கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா சிஎமோட கவனத்துக்கு அதை எடுத்துட்டு போய் ரொம்ப நாகரிகமான முறையில இந்த இடத்துல இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை நீங்க சரி பண்ண முடியுமா, அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், எதெல்லாம் நீங்க முன்னேற்பாடா எடுத்து நீங்க இந்த விஷயத்தை செய்வீங்கன்னு சொல்லி கேட்கறது நாகரிக அரசியல். மக்களுக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு நீங்க ஆளுங்கட்சி ஆவீங்க. ஆனா உங்களோட அக்கறை எல்லாம் எப்படி இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டை சுரண்டணும்னு இருக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? பதவி வெறியோட தான் இருப்பீங்க. இப்படி இருக்க நீங்க எல்லாம் தாவேகாவை பத்தி பேசலாமா? அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கான்னு தயவு செஞ்சு சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான்.